மத்திய அரசினுடைய விஸ்வகர்ம யோஜனா திட்டம். அந்த திட்டத்தை பற்றி, அந்த திட்டத்தில் இல்லாத விஷயங்களை தவறாக பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் திமுகவினுடைய ஐடி விங்களுடைய பத்மபிரியா என்பவர். அவங்க ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. சமூக வலைதளங்கள்ல அந்த வீடியோ வைரலாகி இருக்கிறது. அந்த வீடியோவில் அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, குலத்தொழிலை இது ஊக்குவிப்பதாக இருக்கிறது. யார் அவங்களுடைய தகப்பனார் என்ன தொழில் செய்தாரோ அதே தொழிலை தான் அவர்கள் மகன்களும் செய்யக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குகிறது இந்த திட்டம். இப்போ அந்த திட்டத்தில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு 18 வயதான ஆகிவிட்டால் அவங்க இந்த திட்டத்தில் சேரணும்னு நினைச்சு சேர்ந்தார்கள் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு 500 ரூபா மாதம் அவங்களுக்கு தரப்படும். அதுக்கப்புறம் லோன்லாம் தருவாங்க. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே அவன் அவங்க அப்பா என்ன தொழிலை செய்கிறாரோ அதே தொழிலை செய்வதாக இருந்தால் மட்டும்தான் இது கிடைக்கும். அப்படின்னா இது குலத்தொழிலை ஊக்குவிப்பது தானே அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் ஒரு 18 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அந்த 18 கேட்டகரியில் பார்த்தோம்னா குயவர்கள், செருப்பு தைப்பவர்கள், இந்த மாதிரி ஒரு 18 தொழில்கள் அதில் கொடுத்துருக்காங்க. அந்த 18 தொழிலையும் அவர் அதில் சொல்லிடுறார். அந்த 18 கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இது நம்ம தருவாங்க. அப்போ இவர்களுடைய மகன்கள் டாக்டராகவோ ஒரு இன்ஜினியராகவோ ஒரு சயின்டிஸ்டாகவோ மாற முடியாது. அப்போ இவங்க செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய இந்த 18 கேட்டகரி கூட பாருங்க, பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் என்னென்ன விஷயங்கள் பின்தங்கி இருக்கோ அதை மட்டும்தான் இதில் எடுத்து இவங்க இது பண்றாங்க. அப்போ அவர்களுடைய குழந்தைகள் அடுத்து பெரிய லெவலில் போகக்கூடாதுங்கிறதுக்காகவே இதை இவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, வேலை வாய்ப்பு கூட மோடி அரசாங்கம் வரும்பொழுது 4.5% வேலை வாய்ப்பு அப்புறம் இது இருந்தது. ஆனால் நாங்கள் அதை குறைப்போம்னு சொன்னவங்க இப்போ 7.9% வேலை வாய்ப்பு தேடுதலுக்கு அதிகமாகிவிட்டது. இதை எதுவுமே இவங்க செய்யலை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டோட அந்த வீடியோவை போட்டிருக்காங்க. அதுக்கு சுமந்த் ராமன் அவர்கள் ஒரு சரியான பதிலையும் அவர் கொடுத்திருக்கார். அதில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி எங்க கொடுத்துருக்கு, இப்போ இவங்க சொல்றதெல்லாம் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தில் எங்க சொல்லியிருக்காங்க. ஒரு மாணவன் படிப்பை பாதியில நிறுத்தினவருக்காகவோ இல்லை படிக்க போறதில்ல அப்படிங்கிறவங்களுக்காகவோ இந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டம் சொல்லப்படலை. ஆல்ரெடி ஒருத்தர் ஒரு சுய தொழில் செய்து கொண்டிருப்பாரோ அல்லது அந்த தொழிலில் இருக்கக்கூடியவர், அவங்க அதுக்காக அவங்களுடைய அப்பாவோ அவங்களுடைய முன்னோர்களோ அதே தொழிலை தான் செய்திருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இவர்கள் அந்த தொழிலை எடுத்து செய்வதாக, அதாவது அந்த 18 கேட்டகரியில் உள்ள ஏதாவது ஒரு தொழிலை எடுத்து அவங்க செய்வதாக இருந்தால் அவங்களுக்கு தேவையான லோன், இன்சூரன்ஸு, இந்த மாதிரியான சப்சிடிஸ், டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் வழங்கப்படும். இப்படித்தான் அதில் சொல்லியிருக்கு. இங்கே குலத்தொழில் வருது அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்கார் முதல் கேள்வி. அடுத்த கேள்வி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக இந்த 18 கேட்டகரியில் ஒரு கேட்டகரி இருக்கணும்னு தான் இருக்கே தவிர, இதில் இதற்கு முன்னாடி தங்களுடைய தொழில் இப்போ அப்பா ஒரு ஆசாரியாக இருக்கலாம், மகன் வேற ஒரு வேலையை செய்யறதுக்கு போகலாம். ஆனால் அதை அவங்க அதை பற்றி சொல்லலை, இதில் இருக்கணும் இப்படித்தான் இருக்கணும்னு எதுவும் சொல்லலை. அதே போல் அப்பா வேற ஒரு ஆசாரி தொழிலும் மகன் வேற ஒரு இப்போ துணி தைக்கிற தொழில் கூட அவன் எடுத்து செய்யலாம். ஆனால் அந்த துணி தைக்கிற தையலுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கல, அப்பா செய்கிறதே தான் செய்யணுங்கிற மாதிரி எங்கேயும் கொடுக்கப்படவில்லை. அதுக்கு அடுத்ததாக இந்த பெனிஃபிட் குடும்பத்தில் ஒருத்தருக்கு மட்டும்தான், அந்த ஃபேமிலியில் ஒரு ஆளுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தாலும் குலத்தொழிலே அங்கே ஊக்குவிப்பதாக இல்லை, ஏன்னா ஒருத்தருக்கு தானே தராங்க, அப்படியும் பார்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இவங்க பொய்யாக இந்த மாதிரி செய்திகளை பரப்பி கொண்டிருப்பதாக அவர் கண்டனம் தெரிவித்து ஒரு பதிலும் போட்டிருக்கிறார். இது புதுசு அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். தமிழ்நாட்டில் இன்னும் சொல்ல போயாச்சுன்னா, தமிழ்நாட்டில் நாங்கள் தான் அரசியல் அதிகம் தெரிஞ்சிருக்கோம்னு சொல்லக்கூடிய நடுநிலையாளர்களாக அறியப்படக்கூடிய பலரும், இன்னும் சொல்ல போயாச்சுன்னா பாஜக மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடிய பலரும் இன்றைக்கி ஒரு குற்றச்சாட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ராஜகோபாலாச்சாரி குலக்கல்வியை கொண்டு வந்தார்னு. அந்த ஆர்டரையும் இதுவரை ஒரு வயலும் படித்ததில்லை. அவங்க எதை குலக்கல்வி திட்டம்னு சொன்னாங்களோ அந்த ஆர்டர்லையும் இந்த மாதிரியான விஷயம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். அது என்ன ஆர்டர்னா, ஷிஃப்ட்டில் ஸ்கூல் நடத்த போகிறாங்க. அப்போ 3 மணி நேரமாக என்னவோ தான் ஸ்கூல் டைம். ஆனால் இப்போ இன்னொரு ஷிஃப்ட் இன்னொரு கிளாஸ் நடத்தணும்னு. அப்போ பாக்கி நேரத்துக்கு என்ன பண்ணோம்னா, ஏதாவது ஒரு தொழில், பிடிச்ச ஒரு தொழில், ஏதாவது ஒரு தொழிலை பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் யார்கிட்ட கற்றுக்குறீங்களோ அவங்கள்ட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கணும். இதுதான் இந்த ஆர்டர். அதில் இவன்கிட்ட பையன்கிட்ட தான் நீ இதை படிக்கணும், இல்லை இந்த இதை தான் படிக்கணும். இப்போ உங்கள் வீட்டில் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறாரு அவள் அப்பா,
இன்னும் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்க முடியும்? முடியாது. அப்போ அந்த ஊரில் உள்ள தொழில் பண்ணக்கூடிய வேற யார்கிட்டயாவது போய் அவர் வந்து அந்த தொழிலை இது பண்ணி வாங்கிக்கணும். அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃபீஸருக்குள்ள பையன் தச்சு வேலையோ இல்லை வேற ஏதோ ஒரு வேலை, என்ன வேலை கிடைக்கிறதோ அதுக்கு போகணும். இதுதான் அந்த ஆர்டரு. ஆனால் அதையே குலக்கல்வி என்று சொல்லி இன்னைக்கு வர பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆமா, ராஜாஜி குலக்கல்வியை கொண்டு வந்தார். அந்த ஆர்டர் என்னோட ஓப்பன் சேலஞ்ச். அந்த குலக்கல்விக்குள்ள ஆர்டரை வந்து இன்னைக்கு நீங்க பப்ளிஷ் பண்ணுங்க. இன்னைக்கு இன்னொரு ஃப்ராடு, இது ராஜாஜி காலத்தில் செய்யப்பட்ட ஃப்ராடு இன்னைக்கு மறுபடியும் செய்திருக்கேன். இதனால இது புதுசு இல்லை. பொய் சொல்லி ஈனப்பழப்பு நடத்துவது என்பது திமுகவுக்கு வழக்கம். இது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அதான் சொல்லுவேன், எம்ஜிஆருக்கு மேலே எனக்குள்ள மரியாதைகளில் பல காரணங்களில் இது இன்னொரு காரணமும் கூட. கொஞ்ச காலமாக இவனுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தானுங்க என்னென்னா அப்படின்னா, மணியம்மையை வந்து ராமசாமி நாயக்கர் கல்யாணம் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா அவர் ராஜாஜி அட்வைஸில் கல்யாணம் பண்ணார் அப்படின்னு ஊரை மட்டும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தான். எம்ஜிஆர் இருக்கிற டயத்தில் அந்த நேரத்தில் ராஜாஜி எழுதின கடிதத்தை பப்ளிஷ் பண்ணுன்னு வீரமணிகிட்ட சொல்லும்போது வீரமணி அந்த கடிதத்தை பப்ளிஷ் செய்தார். அந்த கடிதத்தில் கல்யாணம் பண்ணிக்காதே, இது உனக்கு நல்லதில்லை என்று ராஜாஜி சொன்னது அந்த கடிதத்தில் வந்தது. இதில் ஒரு வேடிக்கை என்னன்னா, ராமசாமி நாயக்கர் இருக்கிற காலத்திலேயே ராமசாமி நாயக்கர் மேடையில் இருக்கும் போதே ராஜாஜி தான் இவருக்குள்ள இதையே கெடுத்தாருன்னு பேசினார்கள். அன்னைக்கு இந்த ராமசாமி நாயக்கர் அப்படி பேசாதேன்னு சொல்லல, உண்மை இல்லைங்கிறத சொல்லல. இப்ப இந்த சித்தாந்தத்தை கொடுத்ததிலிருந்து பின்பற்றுபவர் அம்பட்டுமே ஃப்ராடு. மறுக்க முடியுமா? முடிய முடியாது. அவரே சொல்லிருக்காரு, எனக்கு எப்பெல்லாம் என்ன தோணுதோ அதெல்லாம் நான் பேசியிருக்கேன் அப்படின்னு தானே சொல்றாரு. அது ரைட்டுங்க. நீங்க ஒரு ஆளை வந்து குற்றப்படுத்துறீங்க, பொய் சொல்றீங்க ஒரு ஆள் மேல. இப்படியும் பதில் சொல்லாம அப்படியும் பதில் சொல்லாம நான் ஸ்டேஜில் இருந்தேன்னா என்ன அர்த்தம்? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி தானே. நிச்சயமாக. அப்புறம் அந்த லெட்டர் பப்ளிஷ் பண்ணும்போது தானே மக்களுக்கு உண்மை என்ன என்று தெரிய வந்தது. இப்ப ராஜாஜிக்குள்ளதுல யாராவது எத்தனை பேர் அந்த ஆர்டரை படிச்சிருக்கோம்? நம்ம யாருமே அந்த ஆர்டர் என்னன்னு படிச்சது இல்லை. ஆனால் ராஜாஜி குலக்கல்வியை கொண்டு வந்தார். நானே இந்த ஹிந்து அமைப்புகள்லயே பலர் எங்கிட்ட இந்த விஷயத்தை கேட்டிருக்காங்க. ஏன்னா இவன் படிக்கிறது கிடையாது, எவனான் சொன்னதுக்கு பதில் சொல்லணும் தான் இவன் நினைக்கிறான். அப்போ ஒரு பொய் பிரச்சாரம் என்பதை வைத்து சமுதாயத்தையே எப்படி இவர்கள் மூளைச்சலவை செய்திருக்கிறார்கள். எனக்கு அப்பதாங்க ஜஸ்டிஸ் திருஞானம் ரொம்ப நல்லா, அவங்க மேல ரொம்ப மரியாதை உண்டு. இப்போ பாருங்க, ஈஷால 2 பெண்கள் நாங்களே தான் ஏன் சன்னியாசம் வாங்கியிருக்கோம், நாங்க தான் ஆசைப்பட்டு போனோம் சொன்னதுக்கப்புறம் எப்படி பிரெயின் வாஷ் பண்றாங்கன்னு கண்டுபிடின்னு போலீஸ் அனுப்பிச்சார்ல. இப்ப தமிழ்நாடு முழுக்க இப்படி பிரெயின் வாஷ் பண்றான். ஒரு கவர்மெண்ட் ஆர்டர்ல இல்லாத விஷயத்தையே இதுதான் மக்கள் நம்ப வச்சிருக்காங்களே. இப்ப மோடிக்குள்ள இந்த விஸ்வகர்மா திட்டத்துக்கு எதிராக இப்படி நம்ப வைத்திருக்கிறார்களே. எப்படி இவர்கள் மூளைச்சலவை செய்கிறார்கள்? உடனடியாக போலீஸ்காரங்க போய் பார்க்கணும்னு இப்ப அவர் சொல்லுவாரான்னு நான் தேடிக்கிட்டு இருக்கேன். நான் இதுக்கு சொல்லணும் இல்லை? கண்டிப்பா. அதாவது 1ஓ 2ஓ அந்த 2 பெண்களுக்குள்ள அவங்க அப்பா தான் ஒரு ஆள் கேஸ் போடும், ஒரு ஃபேமிலி தான். இன்னும் சொல்ல போனால் அவங்க ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து இருக்காங்கங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதை விடுவோம். இப்போ இவ்வளவு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வேற 5 தலைமுறையா ஏமாத்தி இருக்காங்களே பிரெயின் வாஷ் பண்ணி. அப்புறம் என்ன சொன்னீங்க, அந்த அம்மா வந்து பையன் இதை விட்டு வெளியேறி விடக்கூடாது அப்படிங்கக்கூடிய திட்டம். அந்த திட்டத்துக்கு பேர் விஸ்வகர்மா திட்டம் இல்லை, அதே அந்த அம்மா தப்பா சொல்லியிருக்கு. இந்த திட்டத்துக்கு பேர் கோபாலபுரம் திட்டம். கருணாநிதியின் பையன் ஸ்டாலினின் பையன் உதயநிதி, நீ அடுத்தது இன்பநிதி, அடுத்தது இந்த மக்களுக்கு கிடைக்கும் துன்பநிதி, வரிசையா என்ன இருக்கு. அந்த திட்டம் தான் இப்படி இருக்கு. விஸ்வகர்மா திட்டத்தில் அது இல்லை. அது சுமன் ஸ்ரீராமன் ரொம்ப அழகா அதை சொல்லியிருக்காரு. அந்த திட்டத்தில் எந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு சரத்து இருக்கு சொல்லு. இப்ப இந்த திட்டத்தில் இருக்கு. ஆமா, இன்னும் துரைமுருகன் சொல்றாரு, உதயநிதி பையன் வந்தாலும் நான் அடிமை சேவகம் செய்வேன். இதுதான் திட்டம். அதனால ஐடிவிங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, பிஜேபிக்குள்ள ஐடிவிங்க என்ன பண்ணணும், அதிமுக இருக்கிற ஐடிவிங்க என்ன பண்ணணும்னா, ஐயா தப்பாக திட்டத்தை வாசிச்சிட்டியே, இதுக்கு பேர் கோபாலபுரம் திட்டம், இதுக்கு பேர் விஸ்வகர்மா திட்டம் இல்லை. என்ன ஒரு கொடுமைன்னு இதை சொல்றதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை. அதாங்க பிரச்சனை. இப்ப இவர்கள் இந்த படிப்பை படித்து மேல்படி இது தொழிலுக்கு போக முடியாதா, அது முடியாதா, இது முடியாதா, கேள்வியெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா அந்த திட்டத்தில் அப்படி சொல்லலைங்கிறது வேற, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப ஏன் அவர் வந்து பானை பண்ற ஒரு இன்ஜினியர் ஆகப்படாதா, தையல் மிஷின் படிக்கிற ஒரு டாக்டர் பண்ணப்படாதா? எல்லாம் நியாயம், ஒத்துக்கிறேன். என் கேள்வி என்ன அப்படின்னா,
நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் போலீஸ்காரங்களை எப்படி நடத்தணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு மிரட்டினார் ஒருத்தர். ஆமா, அவருக்கு பேர் என்ன? உதயநிதினு ஒருத்தர் மிரட்டினார். அதுக்கு முன்னாடி ஸ்டாலின், அவர் அதுக்கு முன்னாடி என்ன மிரட்டினாருங்கக்கூடியதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னாடி கருணாநிதி எப்படி மிரட்டினாருங்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டையும் பார்க்குறோம். அப்ப குடும்பமா கட்ட பஞ்சாயத்தை தவிர, மிரட்டுறதை தவிர, அரசியல் உருட்டை தவிர வேற எந்த தொழிலுக்கும் எங்கள் குடும்பத்தார் லாயக்கில்லை. அதனால் நாங்கள் இந்த இதையே வைத்துக் கொள்கிறோம். அதனால் கோபாலபுரம் திட்டம், பிடிஆர் பழனிவேல் தியாகராஜ் எனக்கு தெரிஞ்சு இந்த மினிஸ்ட்ரியில் ஒரு கரப்ஷன் இல்லாத ஒரு மினிஸ்ட்ரி நான் பார்த்ததில்ல. சென்சிபிள் பர்சன். ஏன்னா கட்சிக்காக வேண்டி அங்கங்கே அறிக்கை விடுவாருங்கிறது வேற. இந்த ஒட்டுமொத்த குடும்பம், கருணாநிதியை விட்டுருங்க, பாக்கியில் இருக்கிற ஒட்டுமொத்த குடும்பத்துக்காரங்க அவ்வளவு பேரையும் கூட குறைஞ்சபட்சம் 450% புத்திசாலி. அப்போ அவர் முதல்வர் ஆக்கியிருக்கலாமே. அவர் விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து அந்த லாட்ரி மார்ட்டின் அவர் குடும்பத்துக்காரர் ஒருத்தர் சொல்றாரு, எங்க அண்ணன் துண்டிச்சீட்டு இல்லாம 2 மணி நேரம் பேசுவாரு. ஆமா, சொன்னாரா இல்லையா? ஆமா சொன்னாரு. அவரையும் ஆகக்கூடாதுன்னு கேட்டாரு. அவர் ஏன் திருமாவளவன் ஆகக்கூடாது கேட்டார்ல? அவரு கேட்டாரு. துண்டிச்சீட்டியே தப்பா படிக்கக்கூடிய இவர் தான் ஆகணுமா? அப்ப எந்த அடிப்படையில் இவர் ஆக்கப்பட்டார்? அந்த அம்மா சொல்லணும், பத்மபிரியாவா? இப்ப அந்த பத்மபிரியா அதுக்கு பதில் சொல்லணும். இது அந்த கோபாலபுரம் திட்டத்தின் அடிப்படையில் ஆக்கப்பட்டாரா, இல்லைன்னா அவர் திறமையின் அடிப்படையில் ஆக்கப்பட்டாரா, இல்லைன்னா இந்த மாதிரி மிரட்டிக்கிட்டு தொழில் நடத்துறதை தவிர வேற எந்த திறமையும் எங்களுக்கு இல்லை, அதனால எங்களை பர்மனண்டா இந்த மாதிரியான கும்பலின் தலைவர் எங்களை வைத்திருக்கிறார்களா? அதனால ராஜாஜி காலம் தொட்டு அன்னைக்கு அந்த சட்டத்தை தப்பாக இவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். அன்னைக்கு எதிர்பக்கம் பதில் சொல்றதுக்கு படிச்சிருந்தவன், விவரம் தெரிஞ்சவன் அமைதியா இருந்தான். அடாவடியா பேசக்கூடியவன் தெருவில் இறங்கி வேலை செய்தான். இன்னைக்கும் அதே நிலை தமிழகத்தில் நீடிக்கிறது. அன்னைக்கு தமிழகம் செய்த தவறு இந்த திராவிடத்தை ஆட்சி கட்டிலில் கொண்டு அமர்த்தியது. அதுக்கு இந்த ராஜாஜியும் துணை போனார். அவரு மட்டும் அங்க ரொம்ப செயின்டா ஒண்ணும் இல்லை, 67 துணை போனார். இன்னைக்கும் இதே மாதிரியான ஒரு சூழல் வருகிறது. அன்னைக்கு ராஜாஜி செய்த தவறை இன்னும் இந்த தமிழகத்தில் இருக்கிற வேற பலர் செய்யக்கூடாது என்பது என்னுடைய. ஏன்னா பல எதிர்ப்பு திமுகவுக்கு திடீர்னு வருது. அப்புறம் 3-4 நாளுக்கு அப்புறம் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் அது காணாம போகுது. எதனால காணாம போகுதுங்கிறது நமக்கு புரியாத புதிராக இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசியல்ல. ஸோ அந்த தவறை நாம் தொடர்ந்து செய்தால் எப்படி இன்று தமிழகம் இந்த அதலபாதாள நிலைக்கு போச்சோ, இன்னும் இது கேவலமாக சென்று விடும் என்பதை உணர்ந்தாவது அந்த காலத்தில் நம்ம பண்ணின தப்பை இந்த காலத்தில் திருத்தி கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை இன்னைக்கு சுமன் ஸ்ரீராமனுக்குள்ள ட்வீட் அவர் நல்லா போட்டிருந்தார். ரொம்ப எஜுகேட்டிவான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். அவருக்கு நமது வாழ்த்துக்கள்.